நாச்சியார் திருமொழியில் 11வது திருமொழியில் முதல் பாசுரம் பார்க்கலாம். தாமுகக்கும் தம் கையில் சங்கமே போலாவோ, யாமுகக்கும் எம் கையில் சங்கமும் ஏந்திழையீர், தீமுகத்து நாகனிமேல் சேரும் திருவரங்கர், ஆ முகத்தை நோக்காரால் அம்மனே அம்மனே. இதுக்குள்ள அர்த்தம் பார்க்கலாம். அவள் தன் தோழியர்களை பார்த்து கேட்குற ஆண்டாள், பாரு அந்த பகவான் இருக்காரு திருவரங்க, அவர் கையில் சங்கம் வச்சுட்டு இருக்கார் இல்லையா, அது எப்படி அவருக்கு ரொம்ப பிடிக்குமோ அது மாதிரி தானே என் கையில் இருக்க சங்கம் வடையும் எனக்கு பிடிக்கும். ஆனால் பாரு, அவர் என்னோடய சங்க வடையை எடுத்துன்னு போயிட்டார். அப்போ அவரோட சங்கத்தை என்ன கொடுக்கணுமா வேண்டாமா, ரெண்டையும் அவரே வச்சுட்டாரே, ஏன்னா அவர் என்ன சுதந்திரங்கிறனாலையா அப்படின்னு அவள் கேட்குறா. இது பாரு, நீங்களாம் இவ்வளோ வலை போட்டுருக்கேன், எனக்கு பாரு என் வலையை கட்டின்னு போயிட்டார், அதையும் கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படி புலம்புறா. அப்படி சொல்லிட்டு அது மட்டும் இல்லை, அந்த ஆதிசேஷன் மேலே தானே படிக்க கொண்டிருக்கார் பகவான். அந்த ஆதிசேஷன் என்ன பண்ணுறதான், அப்படியே தீ மாதிரி கக்கிறதான் முகத்தில், அந்த கோபத்தை நெருங்க விடாமல். ஏன் இப்படி திருவரங்கலில் படுத்துன்னு இருக்காரு, அவர் என்னை பார்க்க வேண்டாம், கடாட்சிக்கவும் இல்லை, இப்படி ஆதிசேஷனும் அப்படியே நெருப்பை கக்கிற மாதிரி கக்கிறார். இப்படி என் முகத்தை பார்க்காம இருக்காரே, என்ன பாவமோ தெரியலையே, அடராமார் அந்தோ அந்தோ அப்படிங்கிறா. அதாவது அம்மனே அம்மனேனா ஐயோ இப்படி கடாட்சிக்காமல் இருக்காரே அப்படின்னு புலம்புறா.